range R equal to largest value minus smallest value. அது ரெண்டாவது ஃபார்முலா. அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா largest value minus smallest value divided by largest value plus smallest value. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் பாருங்கள், அதில் அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா அப்படி ரெண்டு தந்துருக்காங்க. அப்போ அன்குரூப்டு டேட்டா என்னென்னு பார்த்தா வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது அன்குரூப்டு டேட்டா. வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் தந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அன்குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தா வேரியபிள், ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே தருவாங்க. வேரியபிள்ங்கிறது நம்பர்ஸு, ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு நம்பர் தான். இது ஒரு டேபிள் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் வந்துச்சுன்னா அது குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டானா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். சரி, இது ரெண்டுக்குமே நாம் எந்த ஃபார்மில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த அசூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலாவும் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த ஃபார்முலா, அந்த ரெண்டு ஃபார்முலா எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, அன்குரூப் டேட்டாவில் அசூம்டு மீன் மெத்தட் அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் அதே தான். அதில் இன்ட்டு சி, ரூட்டுக்கு வெளியே இன்ட்டு சின்னு வரும். அதேமாதிரி குரூப்டு டேட்டாவில் பார்த்திங்கன்னா அது அசூம்டு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப்டி டிவைடட் பை சிக்மா எஃப் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல என்னன்னு தந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்னு அர்த்தம். சிக்மா எஃப் அப்படிங்கிறது மீனிங். அதிலே வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா இன்ட்டு சி அப்படின்னு வரும். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 8.1. Find the range and coefficient of range of the following data: 25, 67, 48, 53, 18, 39 and 44. இந்த டேட்டாவை பார்க்கும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். த லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறத நம்ம எல்லுன்னு எடுத்துக்குவோம். லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எதுவும் பார்க்குறோம், அது 67 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அது ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் அது 18. இப்போ ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது ஃபார்முலா. அப்போது இதில் போடும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது 18, ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 49ங்கிறது கிடைக்குது. அடுத்தது இதே கொஸ்டினில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 49. லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணி பார்ப்போம். த 67 ப்ளஸ் 18. அப்போது 49 டிவைடட் பை இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 85 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். 49 85ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போது ஒரு 0 ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகுது? அப்போ 5 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 425, அதாவது 5 × 85 போடும்போது 425 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இதுக்கு டிஃப்ரென்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 650 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. திரும்ப 85 எத்தனை தடவைனா 7 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 595ன்னு வரும். அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 5ன்னு வரும். 550 அப்படின்னு கிடைக்குது. இப்போது 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 × 85 அப்போது 510 கிடைக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் இஸ் த 4. அப்போது இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.576 மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போது 0.576 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச். த எக்ஸாம்பிள் 8.2. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து ஏஜ் இன்டர்வல் தந்திருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. இப்போ ஏஜ் இன்டர்வல் பார்த்திங்கன்னா 16 to 18
அதில் ஸ்டார்ட் ஆகுது. முடியறத பார்த்தா 26 to 28 அப்படிங்கிறது வருது. இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸில் எது லார்ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட்டுங்கிறது பார்க்கணும். அப்போ லார்ஜஸ்ட்டும் பார்த்தோம்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா 28ங்கிறது லார்ஜஸ்ட்டு ஏஜு. ஸ்மாலஸ்ட் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18 எடுத்துக்கலாம். அல்லது இது முன்னாடிக்கு பார்த்திங்கன்னா 26ங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். அல்லது இதில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 16 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறது நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறது இந்த இடத்துல 28 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வேல்யூ வந்து 18. கொஸ்டினில் கேட்டுக்கிறது ரேஞ்சுங்கிறது கேட்டிருக்காங்க. ரேஞ்சு கண்டுபிடிக்க ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போது இந்த இடத்துல 28 மைனஸ் 18. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 10. இது எழுதும்போது 10 years ஏஜுங்கிறதுனால 10 years அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் 8.3. The range of a set of data is 13.67 and the largest value is 70.08. Find the smallest value. இதில் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு தந்துட்டாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ தந்தாச்சு. ரேஞ்சு தந்தாச்சு, லார்ஜஸ்ட் வேல்யூ தந்தாச்சு. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ மட்டும்தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ரேஞ்சு தந்திருக்கான். அப்போது ரேஞ்சு ஈக்குவல் டு இந்த 13.67. லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறது நம்ம எல் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ எல்லுங்கிறது இந்த 70.08 அப்படின்னு கிடைக்குது. அது ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ரேஞ்சு என்ன ஃபார்முலா? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ரேஞ்சுக்கு வேல்யூ 13.67, லார்ஜஸ்ட் வேல்யூ 17.08, அடுத்தது மைனஸு ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு எழுதிக்கலாம். இந்த 17.08 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 13.67 ஈக்குவல் டு மைனஸ் 70.08 அப்படின்னு கிடைக்கும். 70.08 ஈக்குவல் டு மைனஸ் எஸ். இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸு 56.41 கிடைக்கும் ஈக்குவல் டு மைனஸு எஸ். இந்த மைனஸ் கேன்சல். அப்போது 56.41 ஈக்குவல் டு த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. த எக்ஸாம்பிள் 8.4. The number of televisions sold in each day of a week are 13, 8, 4, 9, 7, 12, 10. Find its standard deviation. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது இது பார்த்திங்கன்னா வெறும் வேல்யூஸாக தந்திருக்காங்க. வெறும் வேல்யூ மட்டும் இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் தனியாக வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அன்குரூப்டு டேட்டாங்கும்போது இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாவில் நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அசூம்டு மீன் மெத்தட். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த தந்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். இப்போ அசெண்டிங் ஆர்டர் இது தந்திருக்க வேல்யூ எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதினோம்னா 4, 7, 8, 9, 10, 12, 13 நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போது இதுக்கு நம்ம டேபிள் போட போகிறோம். ஃபார்முலா என்ன இருக்குது? ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி தான் டேபிள் போடுவோம். அப்போது ஃபார்முலாவில் எக்ஸு டி ஈக்குவல் டு தந்திருக்கிறது டி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் ஏ அசூம்டு மீன் அதான் ஏன்னு எடுத்துக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ என்னங்கிறதுங்க எழுதுவோம். அப்போது டி ஸ்கொயர் இதில் பாருங்கள் 4, 7, 8, 9, 10, 12 அடுத்தது 13, 12 அண்டு 13 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸில் எழுதியாச்சு. அடுத்தது இதில் பாருங்களேன், ஏங்கிறது அசூம்டு மீன்.
அசூம்டு மீன்கிறது இங்கே தந்திருக்க எந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் இருக்கக்கூடிய எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அசூம்டு மீனாக 4 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், 8 எடுக்கலாம், 9 எடுக்கலாம், 10 எடுக்கலாம், 12 எடுக்கலாம், 13 எடுக்கலாம். எந்த நம்பர் வேணால் நம்ம வந்து அசூம்டு மீனாக எடுத்து போடலாம். போட்டால் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நான் வந்து இந்த 9ங்கிறது அசூம்டு மீனாக எடுத்துட்டேன். அப்போது இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கவனிக்க, இப்போது 4 மைனஸ் எக்ஸுங்கிறது 4 மைனஸ் ஏங்கிறது 9, 4 மைனஸ் 9 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? -5. அடுத்தது பாருங்கள் 7 மைனஸ் 9, 7 மைனஸ் 9 போட்டால் -2. அடுத்தது 8 மைனஸ் 9 போடும்போது -1, 9 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அடுத்தது 10 எக்ஸுங்கிறது 10, அப்போ 10 ஏங்கிறது 9, 10 மைனஸ் 9 போட்டால் 1. அடுத்தது 12 மைனஸ் 9 போடும்போது உங்களுக்கு 3. அடுத்தது 13 மைனஸ் 9 போடும்போது நமக்கு 4 வருது. இப்போ பாருங்கள் +1 இந்த -1 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. இதில் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -7 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா +7 கிடைக்கும். அப்போ -7 +7 ரெண்டு நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல சிக்மா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சிக்மா டியோட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் பாருங்கள் டி ஸ்கொயர் கேட்டிருக்கான். டி ஸ்கொயர் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா -5 ஸ்கொயர் பண்ணால் 25, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு 56 கிடைக்கும். இதை நம்ம சிக்மா டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 இருக்கா? 7 இருக்குது. அப்போது என்னுடைய வேல்யூ வந்து 7. அப்போ இந்த இடத்துல n ஈக்குவல் டு 7 அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். n ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சிக்மா டி டிவைட் பை n அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சிக்மா டி டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா வரும். இதில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ 56, என்னுடைய வேல்யூ நமக்கு 7 மைனஸ் சிக்மா டி வேல்யூ 0, என்னுடைய வேல்யூ 7 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 டிவைட் பண்ணால் 8 தான் வரும். இது 0 டிவைட் பை 7 போடும்போது 0 தான் வரும். அப்போது இந்த இடத்துல √8 தான் வரும். அப்போ √8க்கு நம்ம லாக் புக்கில் ரூட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. லாக் புக்கில் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதில் வந்து 8ங்கிறது சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது இல்லையா? அதனால் 1 to 10 போய் பார்க்கணும். 1 to 10 8க்கு நேராக பார்த்தீங்கன்னா 2.83 அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தந்துருப்பாங்க. அப்போ 2.83 இதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எக்ஸாம்பிள் 8.5. The amount of rainfall in a particular season for 6 days are given as 17.8 cm, 19.2 cm, 16.3 cm, 12.5 cm, 12.8 cm and 11.4 cm. Find its standard deviation. ஃபஸ்ட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இந்த தந்திரிக்க சம்மை அப்படியே அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்ம போடக்கூடிய மெத்தட் என்ன பார்த்தா அசூம்டு மீன் மெத்தடில் இந்த சம் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸு அடுத்தது டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஏ இப்போ ஏ ஈக்குவல் அது டி ஸ்கொயர். இதை நம்மளுக்கு டேபிளுக்கு தேவை. இப்போ எக்ஸு அப்போது n ஈக்குவல் டு இப்போ தந்திருக்க சம் வந்து இந்த 11.4 அடுத்தது 12.5 அப்போ 12.8 இப்போ 16.3 இப்போ 17.8 நெக்ஸ்ட்டு இந்த 19.2. இப்போது என்னங்கிறது எத்தனை எலிமெண்ட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னங்கிறது 6. இப்போ இதில் வந்து அசூம்டு மீன் அப்படிங்கிறது இதுலேருந்து எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். வேரியபிள்லேருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் அது அசூம்டு மீன் தான். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா
த 12.8ங்கிறத ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 12.8. இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுங்கிறது 11.4 மைனஸ் ஏங்கிறது 12.8. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் 1.4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுங்கிறது 12.5, ஏங்கிறது 12.8. மைனஸ் பண்ணும்போது மைனஸ் த 0.3. அடுத்தது 12.8 அசூம்டு வின் வந்து 12.8 ஈக்குவல் டு த 0, ரெண்டையும் மைனஸ் பண்ண 0. 16.3 மைனஸ் ஏங்கிறது 12.8 மைனஸ் பண்ணோம்னா 3.5, இந்த 3.5. அடுத்தது 17.8 மைனஸ் எக்ஸுங்கிறது 17.8, ஏங்கிறது 12.8. அப்போது 12.8 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 5.0. நெக்ஸ்ட்டு 19.2 மைனஸ் 12.8 ஈக்குவல் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6.4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ மைனஸ் 1.4 ஸ்கொயர் பண்ணோம்னா 1.96, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும். அப்போது 1.4 ஸ்கொயர் பண்ணால் 1.96, 0.3 மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 0.3 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.09. இது ஜீரோங்கிறனால 0 தான் வரும். 3.5 ஸ்கொயர் பண்ணும்போது அப்போது இந்த இடத்துல 12.25. 5.0 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, அப்போது 0. 6.4 ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த 40.96 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம முதல் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸு 1.7 அப்படின்னு கிடைக்குது. இந்த மூணு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 14.9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம சிக்மா டி கண்டுபிடிக்கிறோம். அப்போ சிக்மா டி ஈக்குவல் டு ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். 14.9 மைனஸ் 1.7. அப்போ சிக்மா டி ஈக்குவல் டு 13.2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது சிக்மா டி வேல்யூ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் சிக்மா டி ஸ்கொயர். சிக்மான்னு என்னென்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல சம்முன்னு அர்த்தம். சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டால் அது சம், அதாவது சம் ஆஃப் த டி ஸ்கொயர் அப்படிங்கிறது பேர். இது சிக்மா டி ஸ்கொயர்னால் சம் ஆஃப் த டி ஸ்கொயர். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 80.26 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ அசூம்டு மீனில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சிக்மா டி டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர். அப்போது சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 80.26. அப்போது 80.26 டிவைட் பை 6, என்னங்கிறது 6 முன்னாடி எழுதிக்கும், மைனஸ் சிக்மா டி 13.2 டிவைட் பை த 6 ஹோல் ஸ்கொயர். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இது 6ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த 13.37 வரும். 13.37 6ஆல் டிவைட் பண்ணால் 13.37 மைனஸ் இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 2.2 அப்படின்னு கிடைக்குது. 2.2 அப்படின்னு கிடைக்குது. 2.2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். த ஃபோர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 13.37 மைனஸ் 2.2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4.84 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.53 கிடைக்கும். இப்போ ரூட் எடுக்க போகிறோம். இப்போ ரூட் எடுக்கும்போது லாக் புக்கில் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேபிளில் போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் தான். அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் ஹோல் நம்பர். ஹோல் நம்பருங்கிறது சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. ஹோல் நம்பருங்கிறது சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 1 to 10 தான் பார்க்கணும். அப்போது 1 to 10ல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலத்தில் 8 பார்ப்போம். மேலே இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா 5, அப்போ 3ங்கிறத நம்ம பார்ப்போம். லாக் எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வரும் பார்த்திங்கன்னா 2.9. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து 2.9. எக்ஸாம்பிள் 8.6. The marks scored by 10 students in a class test are
25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. Find the standard deviation. இப்போ தந்திருக்கிறத சம்ம வந்து நம்ம டேபிள் எழுத போகிறோம். தப்போது எக்ஸு அடுத்தது டி ஈக்குவல் டு த எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போது ஏ ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம். அப்போது டி ஸ்கொயர். அப்போது n ஈக்குவல் டு என்னங்கிறது மொத்தம் 10 வேல்யூஸ் தந்திருக்காங்க. அதனால் என்னங்கிறது 10 எழுதியாச்சு. இப்போ தந்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த டேபிளில் நம்ம வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறோம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 25, 29, 30, அடுத்தது 33, 35, 37, 38, 40, 40, அடுத்தது 44, அப்போது 48 இந்த வேல்யூஸில் எழுதியாச்சு. இப்போது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ ஏங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். ஏங்கிறது என்ன எடுத்துக்கலாம்னா அசூம்டு மீன். அப்போ வேரியபிள் வந்து எந்த நம்பர் வேணாலும் அசூம்டு மீனாக எடுக்கலாம். அப்போ இதுலேருந்து எது வேணாலும் அசூம்டு மீனாக எடுக்கலாம். நான் வந்து இந்த 37ங்கிறது அசூம்டு மீனாக எடுத்துக்கிறேன். அப்போது 37 அப்படிங்கிறது அசூம்டு மீனாக எடுத்தியாச்சு. இப்போது எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸுங்கிறது 25, ஏங்கிறது 37. ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணோம்னா -12 கிடைக்கும். இப்போது 29 மைனஸு 37. இப்போ பார்த்தீங்கன்னா -8. அடுத்தது எக்ஸுங்கிறது என்னென்னு பாருங்கள். எக்ஸுங்கிறது 30. அப்போது 30, ஏங்கிறது 37. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -7. அடுத்தது எக்ஸுங்கிறது 33, ஏங்கிறது 37. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -4. அடுத்தது 35, எக்ஸுங்கிறது இந்த இடத்துல பாருங்கள் 35, ஏங்கிறது 37. அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது -2. அப்போது நெக்ஸ்ட்டு 37 மைனஸு 37 போடும்போது 0. அப்போது 38 மைனஸ் 37 போட்டோம்னா நமக்கு 1. அடுத்தது 40 மைனஸு 37, அப்போது 3. அப்போது நெக்ஸ்ட்டு 44 மைனஸ் 37 அப்படின்னு போடும்போது நமக்கு ஒரு 7. அடுத்தது 48 மைனஸ் 37 அப்படின்னு போட்டால் நமக்கு 11. இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸையும் நெகட்டிவ் வேல்யூஸையும் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணோம்னா -33 வருது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டுமே தனியாக ஆட் பண்ணோம்னா 22 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது இதை ஸ்கோர் பண்ணணும். டி ஸ்கோர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, டி ஸ்கோருக்குனால ஸ்கோர் பண்ணுவோம். இப்போ -12 ஸ்கோர் பண்ணோம்னா 144. -8 ஸ்கோர் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 64. -7 ஸ்கோர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நம்பரில் 49. மைனஸை ஸ்கோர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 4 ஸ்கோர் பண்ணால் 16. அப்போது மைனஸை ஸ்கோர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கோர் பண்ணால் 4. அடுத்தது 0, 1 ஸ்கோர் பண்ணால் 1, 3 ஸ்கோர் பண்ணால் 9, 7 ஸ்கோர் பண்ணால் 49. அடுத்தது 11 இருக்குது. 11 வந்து ஸ்கோர் பண்ணோம்னா 121 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது நம்ம சிக்மா டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா டின்னு சம் ஆஃப் த டி அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் பார்க்கும்போது நெகட்டிவில் ஒரு -33 வந்தது, +22. ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -11 கிடைக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல சிக்மா டி ஸ்கொயர் சம் ஆஃப் த டி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 457 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம அசூம்டு மீன் மெத்தடில் போட போகிறோம். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா, அசூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா, சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சிக்மா டி டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 457. அப்போது 457 டிவைட் பை என்னுடைய வேல்யூ 10. அடுத்தது மைனஸ் சிக்மா டி வேல்யூ -11 என்னுடைய வேல்யூ 10. அப்போது ஹோல் ஸ்கொயர். அப்போது இதை 10 டிவைட் பண்ணோம்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45.7 வரும். அடுத்தது மைனஸ் இதை பாருங்கள், -11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121 +121. 10 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 100. அப்போது
equal to the square root of 45.7 minus the 100 ஆல் டிவைட் பண்ணால் 1.21 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 45.7 அப்போது 1.21 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே ஜீரோவா. இப்போ 10ல் 1 போச்சுன்னா 9 பாரோ பண்ணிடுவோம். பாரோ பண்ணால் இங்கே 6 ஆயிரும். 6 மைனஸ் 2 போட்டால் 4. அப்போது இங்கே வந்து 4 மைனஸ் 1 4. அப்போது 44.49. அப்போ இந்த இடத்துல 44.49 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு வேல்யூ ரூட் எடுத்தோம்னா 6.67 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை லாகரிதம் புக்கில் ஸ்கொயர் ரூட்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் 10 to 100 போய் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வேல்யூ கிடைக்கும் 6.67 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Therefore the standard deviation equal 6.67. The example 8.7. The amount that the children have spent for purchasing some eatables in one-day trip of a school are 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 using step deviation method. Find the standard deviation of the amount they have spent. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவன் சொல்லிட்டான் என்னென்னா என்ன மெத்தடு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் தான் இந்த சம் போடணும் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே தந்தாச்சு. இந்த மாதிரி கொஸ்டினில் தந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் சும்மா ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னாங்கன்னா நான் வந்து அசூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ டேபிள் த எக்ஸு அடுத்தது த டி ஈக்குவல் டு த எக்ஸு மைனஸ் ஏ டிவைடட் பை த சி. இந்த ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்ங்கிறதுனால கிளாஸ் இன்டர்வல் சிங்கிறது எழுதுவோம். அப்போது ஏ என்ன சி என்னங்கிறது இங்கே எழுதுவோம். அடுத்தது டி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்டா இருக்கும் பார்த்துங்க, எத்தனை வேரியபிள் தந்திருக்கான் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 தந்திருக்கான். அப்போ என்னங்கிறது 8. இப்போது இது வந்து 5, அடுத்தது 10, அடுத்தது 15, the 20, the 25, the 30, 35, 40. சரி, இப்போ இதில் பாருங்கள், இந்த ஏங்கிறது அசும்டு மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிங்கிறது கிளாஸ் வித்து அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த 25ங்கிறது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் த அசூம்டு மீன்ங்கிறது ஏங்கிறது 25 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வேரியபிள் வந்து இங்கே 5ன்னு வருதா, அதான் கிளாஸ் வித் வந்து இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ எக்ஸுங்கிறது 5, ஏங்கிறது இந்த இடத்துல 25 அப்போ டிவைடட் பை 5, சிங்கிறது ஒரு 5, அப்போது -20 டிவைட் பை 5, அப்போ இந்த இடத்துல -4ன்னு வரும். அடுத்து பாருங்கள், எக்ஸுங்கிறது 10 மைனஸ் ஏ இஸ் த 25, சிங்கிறது 5 ஈக்குவல் டு -15 டிவைடட் பை 5, அப்போ -3. அடுத்தது பாருங்கள், எக்ஸுங்கிறது 15 மைனஸ் ஏங்கிறது 25, சிங்கிறது 5. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா -10 டிவைட் பை த 5, அப்போது -2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது எக்ஸுங்கிறது 20, அப்போது 20 மைனஸு ஏங்கிறது 25 டிவைட் பை த சிங்கிறது ஒரு 5, அப்போது -5 டிவைட் பை த 5 அப்படின்னு போடும்போது -1. அப்போது 25 மைனஸ் 25, எக்ஸுங்கிறது 25, ஏங்கிறது 25 தான். அப்போ டிவைடட் பை சிங்கிறது ஒரு 5, அப்போது 0/5ன்னு வரும். 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் அது 0 தான். அப்போது 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அடுத்தது இந்த 30, எக்ஸுங்கிறது 30, அப்போ 30 ஏங்கிறது 25, அப்போது டிவைட் பை 5, டிஃப்ரென்ஸ் வந்து 5/5 ஈக்குவல் டு 1. அடுத்தது இந்த 35 மைனஸு ஏங்கிறது 25, சிங்கிறது 5 ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் வந்து 10/5 ஈக்குவல் டு 2. அடுத்தது 40 ஏங்கிறது 25, சிங்கிறது ஒரு 5, அப்போது 15 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், 1 -1 கேன்சல்,
அது 2ம் இந்த 2ம் கேன்சல், 3யும் -3 கேன்சல். அப்போது சிக்மா டி ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா -4 மட்டும்தான். அப்போது சிக்மா டி உடைய வேல்யூ -4. அப்போது இந்த இடத்துல டி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது டி ஸ்கொயர் அப்படிங்கும்போது இப்போ டி ஸ்கொயருங்கும்போது இதை ஸ்கொயர் பண்ணுவோம். -4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, அது -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இந்த இடத்துல சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 44. இப்போது நமக்கு சிக்மா டி தெரியும், சிக்மா டி ஸ்கொயர் தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சிக்மா டி டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போது டேபிளில் டிவைட் பை சின்னு போட்டோம் இல்லையா, அப்போ இந்த ஃபார்முலாவில் மல்டிபிள் பை சிங்கிறத மறக்காமல் எழுதிக்கணும். மல்டிபிள் பை சின்னு எழுதுவோம். டேபிளில் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு போட்டோம். அப்போ டேபிளில் சியால் டிவைட் பண்ணுறதுனால இப்போ ஃபார்முலாவில் சியால் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது அசூம்டு மீன் ஃபார்முலாவில் சியால் மல்டி பண்ணி போட்டோம்னா அதுவும் நமக்கு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆகிடுது. சரி, இப்போ இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர். அப்போது 44 டிவைட் பை என்னங்கிறது 8 மைனஸ் சிக்மா டி -4 என்னங்கிறது 8. அப்போது இந்த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது இன்ட்டு சிங்கிறது ஒரு 5. சிங்கிறது ரூட்டுக்கு வெளியே தான் இருக்குது, ரூட்டுக்கு வெளியே இருக்குது. அப்போது ரூட்டுக்கு வெளியே தான் 5ங்கிறது நம்ம போகிறோம். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் த ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 11 வரும், 11/2ன்னு வருது மைனஸ். அப்போது இது வந்து சிம்ப்ளை பண்ணோம்னா 1/8ன்னு வருமா, 1/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வரும். அப்போ இன்ட்டு 5. இப்போ இதில் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 4ன்னு வரும். அப்போது 2ஆல் மல்டி பண்ணால் 4 கிடைக்கிறதுனால 11 2ஆல் மல்டி பண்ணால் 22 -1 ஈக்குவல் டு இன்ட்டு 5 ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 டிவைட் பை 4 இன்ட்டு 5. இப்போ 21 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 5.25 கிடைக்கும் இன்ட்டு 5. இப்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, லாக் புக்கில் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அதில் 1 to 10 போய் பார்க்கும்போது 5.25க்கு 1 to 10 நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2.29 கிடைக்கும். அதை வந்து 5ஆல் மல்டி பண்ணுவோம். 5ஆல் மல்டி பண்ணால் 11.45 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்டு கிளிக் ஆன் த பெல் பட்டன்.